இயக்குனர் பி. வாசு நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் குறிப்பை நீங்க பதிவு செய்யலாம் சார். விஜயகாந்த் அவர்கள் ஒரு அதாவது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு திரையுலகத்துக்கு. ஒரு அருமையான மனிதர், அற்புதமான நடிகர். உதவியின் கேட்ட அடுத்த நிமிஷம் விஜயகாந்த் அவர்கள் நிற்பாரு. எங்களுக்கெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மூலமாக வரும் பொழுதெல்லாம் முதல் மனிதனா நின்று எங்களுக்கு வேண்டிய அத்தனை இதையும் எப்படி அது கையாளணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு 99 தட் இஸ் 99 நடந்த ஒரு பெரிய ஒரு இயக்குனர் சங்கத்துக்குள்ள இருந்த அந்த தொழிலாளர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கு இருந்த ஒரு சின்ன சலசலப்பான ஒரு சின்ன விஷயத்தை அவர் எவ்வளவு அழகா கையாண்டு எப்படி அதெல்லாம் ஒரு அழகா அதை முடிச்சு வச்சாருன்ற மாதிரி அந்த ஒரு தொழில் நுட்பத்தை, அதாவது இந்த தொழில் விஷயங்கள் இருக்கு இல்லையா, தொழிலாளர் தலைவரா அவர் எப்படி இருப்பாரு, அதே மாதிரி ஒரு நடிகர் சங்க தலைவரா அவர் எப்படி இருப்பாரு, அதை எப்படி ஒரு நடிகர் சங்க தலைவர் அவர் அந்த சங்கத்துல இருக்கும்போது எத்தனையோ விஷயங்கள் அவர் ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காரு. அதுல எனக்கு குறிப்பா நான் மறக்க முடியாத விஷயம் நடிகர் திலகம் அவர்கள் மறைவு. அதுக்கு அரசு ஒரு பக்கம் அவருடைய உடலுக்கு என்ன பண்ணணும்ன்ற அந்த மரியாதையை செய்தாலும், ஆனால் நடிகர் சங்கம் தலைவர் என்ற முறையில அவர் அதை எடுக்கிறதுக்கும் அதை கொண்டு போய் அந்த மயானத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவர் வகுத்த அந்த அழகான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு தலைவர் அவர் எப்படி அதை கையாண்டாரு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே எனக்கு பார்க்கும் பொழுது அவரை ஒரு மேக்கப் போட்ட ஹீரோவும் மட்டும் மேக்கப் போடாத ஒரு ஹீரோவும் நான் நினைப்பேன். அவர் எப்பவுமே அப்படி ஒரு எல்லா குணமும் சகல குணங்களும் நிறைந்த ஒரு நல்ல மனிதர். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். நடிகை கஸ்தூரி நம்மோடு இணைப்பில் உள்ளார். மேம் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் குறிப்பை நீங்க இப்பொழுது பதிவு செய்யலாமா? ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழக சினிமாவாக இருக்கட்டும், தமிழக அரசியலாக இருக்கட்டும், அது ரெண்டையுமே வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு உதாரண புருஷர் விஜயகாந்த் அவர்கள். அவரை நான் படத்துல நடிக்கும் போது சேர்ந்து நடிச்சிருக்கோம். அப்பவும் பார்த்திருக்கேன். நடிகர் சங்க தலைவராக அவருடைய செயல்பாட்டுகளுக்கு வியந்த ஒரு ஓரமாக நின்று பார்த்திருக்கிறேன். அரசியல்ல தனியால ஜெயிச்சு வந்தாரு பாருங்க. அப்ப அவருக்கு ஓட்டு போட்ட ஆளு நானு. அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாம ஒரு முதலமைச்சர் ஆவாருன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சோம். ஏன்னா அவர் கிராஃப் அப்படி இருந்தது. மக்களோட மட்டும் கூட்டணின்னு சொல்லி அவ்வளவு நல்லா பண்ணவரு. அதுக்கப்புறம் உடல்நிலை கை கொடுக்கவில்லைங்கும் பொழுது எப்படியாச்சும் வந்துடணும், மீண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்க தமிழ் இனி வார்த்தையா தான் கண்டுபிடிக்கணும். விஜயகாந்த் அவர்கள் இல்லாத அந்த சூழ்நிலையை கற்பனை பண்ணி பார்க்க கூட எனக்கு வலிக்குது. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி மேம்.